Eastern Ghats, Pollachiil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. கரூர் கூட்ட நெரிசல்ல பலியான குடும்பத்தினர் திரு விஜய் அவர்கள் சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அங்க குடும்பத்தை பார்த்து? குடும்பத்தார் பக்கம் நான் நிற்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய ஒற்றை இதாக இருக்குது. இப்படி ஒரு சூழலுக்கு சென்னையை அழைத்து தன்னுடைய இதை பகிர்ந்துக்கிறமேன்றதில் அவருக்கு மனவேதனை தான். ஆனால் கரூர் மக்களை சந்திக்காமல், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல், மக்களை சந்திக்கும் பயணத்தை நம்ம தொடரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு பயப்படுறாரு, அதனால தான் இங்கே சென்னைக்கு அழைச்சிட்டு ஆறுதல் சொல்கிறாருன்ற மாதிரி. திமுகவுக்கு அதுதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இருக்கக்கூடியவர்களை ஏன் சந்திக்கலை, ஏன் பேசலை, பேசிட்டாரு, இத்தனை நாள் கழிச்சு ஏன் பேசுனீங்க, ஏன் ஃபோனில் பேசுனீங்க, இன்னும் பணம் கொடுக்கல, கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் பண்ண இன்றைக்கி அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வேறு என்ன பெய்து கொண்டு இருக்கக்கூடிய மழையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க மக்கள்ன்ற கவலை இன்றைக்கி அவங்களுக்கு இல்லை. இது மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கா? பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஊழல்கள் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. பொருளாளருக்கே இங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கட்சியில தானே, அந்த கட்சி நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு தானே போயிருக்கிறாரு, வேற எந்த நிகழ்வுக்கும் போகல. அது யார் பிரச்சனை? அவங்களோட பிரச்சனை தானே. நீங்க உங்களுக்கு அவல் இல்லைன்றதுக்காக இதெல்லாம் போட்டு மென்னுகிட்டு இருப்பீங்களான்னு கேட்குறேன். நீ இவ்வளோ சொல்றீங்க. முதல்வரும் துணை முதல்வரும் பார்த்தீங்கன்னா ஆய்வுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு அடையார் முகத்துவம் என்னைக்கு ஆய்வு பண்ணீங்க? சமீபத்தில். மழை எப்போ வந்தது? நேற்றும் இன்னைக்கு ஆய்வு பண்றீங்க. மழை எப்போ வருது? இன்னைக்கு தான் ஆய்வு பண்ணுவீங்களா? இதெல்லாம் காமெடியா, முட்டாள்தனமா இல்லை, தற்குறித்தனமா இல்லை? இதுதான் தற்குறித்தனம். திமுக தான் இஸ்லாமிய சமூக நீதி சொல்றாங்களே. எந்த அரண், என்ன அரண் பண்ணிட்டீங்க? இஸ்லாமியர் திமுக ஒரு தலைவரை சொல்லுங்க, முதல் கட்ட தலைவர் ஒருத்தர் சொல்லுங்க. சமூக நீதி இயக்கம் தானே. அமைச்சர் இருக்காரு. எந்த அமைச்சர்? முதல் கட்ட தலைவர் ஒருத்தர் சொல்லுங்க. தேவா, அமைச்சர் பதவியை புடிங்க விளையாடுனீங்களா இல்லையா? வேற எந்த அமைச்சர்கிட்ட உங்களால் புடுங்க முடிஞ்சிச்சு? பாத்தீங்களா? பிஜேபியோட கையாளுன்னு சொன்னாங்க சிபிஐ, இப்போ இவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வாடைக்கு விடுற வேலை எல்லாம் பண்ணக்கூடியது அத்தனையும் வேலை தான். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, பதறி போய் மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு போறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? கேட்டா பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க. ஆனா அடிக்கிற சொம்பு முழுக்க திமுகக்கு தான். கரூருக்கு போறாரு. நிச்சயமா அதுல எந்த இடத்துலயுமே அவர் பின்வாங்கல. இனிமே தாவேக்கால எல்லா வேலைகளும் விறுவிறுன்னு இருக்கும்ன்றீங்க. ஆல்ரெடி விறுவிறுன்னு தான் இருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே விறுவிறுன்னு இருக்கிறதுக்கு காரணமே தமிழக வெற்றி கழகம் தான். மறுக்கிறீங்களா? இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியலும் அதை நோக்கி தானே இருக்குது. நீங்க பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசுங்க, யாரை நோக்கி இருக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் தமிழக அரசியலும் களமும் எப்படி இருக்கு? பைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகா ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வாழ்த்துக்கள். கரூர் கூட்ட நெரிசல்ல பலியான குடும்பத்தினர் திரு விஜய் அவர்கள் சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அங்க குடும்பத்தை பார்த்து? இல்லை, குடும்பத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு அவர் குடும்பத்தார் பக்கம் நான் நிற்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய ஒற்றை இதாக இருக்குது. அது மிகப்பெரிய மன அழுத்தத்தில் தான் இருந்தார். இப்போ அவர்களை இப்படி ஒரு சூழலுக்கு சென்னையை அழைத்து தன்னுடைய இதை பகிர்ந்துக்கிறமேன்றதில் அவருக்கு மனவேதனை தான். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்புகளை உடைக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியான பயணங்களும் இருக்குது. ஆனால் கரூர் மக்களை சந்திக்காமல், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல், மக்களை சந்திக்கும் பயணத்தை நம்ம தொடரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். இன்றைக்கு ஏறத்தாழ 30 நாட்களை கடந்துட்டோம். அதனால் இன்றைக்கி சந்தித்து ஆகணும் அப்படின்றதுக்காக பல தரப்பட்ட அழுத்தங்களும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் அந்த மக்களுக்கும் அழுத்தங்களும் நெருக்கடிகளும் ஏற்பட்டது உண்மைதான். அதனால் இன்றைக்கி மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு இதில் 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஹால் புக் பண்ணி அதில் சந்தித்து பேசுகிறார். இதில் என்னென்னா பல்வேறு நிபந்தனைகள் போட்டிருக்காங்களேண்ணா. மீடியாவுக்கு அலோவ் பண்ணக்கூடாது, குறிப்பாக தாவேகா கட்சி நிர்வாகிகளுக்கே பல பேருக்கு அனுமதி கிடையாது. இது ஏன் இவ்வளோ நிபந்தனைகள்? நிர்வாகிகளை வச்சு அங்கே என்ன பண்ண போகிறாரு? தான் அந்த மனசார அந்த குடும்பத்துக்கிட்ட பேச போகிறாரு. நிர்வாகிகளை எப்பவுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 30-40 ஆண்டுகளாக அவரோட தொடர்ச்சியாக பயணம் பண்ணக்கூடியவர்கள் தான். இல்லை, இப்போ கட்சியில் இருந்து பெரிய பொறுப்புகள் எடுத்ததான் தினந்தோறும் அவர்களை சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. 2ஆம் கட்ட தலைவர்களோட, முதல் கட்ட தலைவர்களோட நெருக்கமாக இருக்கிறாரு, பேசுகிறாரு, தொலைபேசியில் பேசுகிறாரு. அவர்களோடவே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்றாரு, அப்போது சந்திக்கிறாரு. அப்படின்றப்போ இது அவருக்கும் அவர் 2 மனங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாசப்பிணைப்பு. ஒரு பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையும் ஒரு துயரத்திலையும் பங்கெடுக்கிறாரு. அப்போது அது அவருக்குமானது தான். அது
அதில் அவர் நிற்கணும், முழுமையாக அவங்க எந்த இடையூறுகளும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இது சாதாரண ஒருத்தர் தானே. நம்ம ஒரு வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டு நம்ம போனோம், ஒருத்தரை பார்ப்போம், கட்டி பிடிப்போம், அழுவோம், நம்மளுடைய வேதனைகளை சொல்லுவோம், எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு எந்த பாதுகாவலோ இல்லை என்னுடைய ஆட்களோ தேவையில்லைல்ல. அதை உணர்ந்துருக்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு பயப்படுறாரு, அதனால தான் இங்கே சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொல்கிறாருன்ற மாதிரி இல்லை பேச்சுக்கள்லாம் இருக்கேன். அதாவது காணல் நீருக்கெல்லாம் பதில் சொல்லணுன்றதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. இருக்கக்கூடிய கடலையே திசை வழிப்போக்க மாற்றலாம் அப்படின்னு திட்டமிடக்கூடியது தான் ஆளுங்கட்சியினுடைய வேலையாக இருக்கும். புரியுதுங்களா? திமுகவுக்கு அதுதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இருக்கக்கூடியவர்களை ஏன் சந்திக்கலை, ஏன் பேசலை, பேசிட்டாரு, இத்தனை நாள் கழிச்சு ஏன் பேசுனீங்க, ஏன் ஃபோனில் பேசுனீங்க, இன்னும் பணம் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் பண்ண இன்றைக்கி அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வேறு என்ன தேவைப்படுது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துலையும் ஒட்டுமொத்த தமிழகத்துலேயும் பெய்து கொண்டு இருக்கக்கூடிய மழையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க மக்கள்ன்ற கவலை இன்றைக்கி அவங்களுக்கு இல்லை. அதை இப்போ மக்கள் இன்றைக்கி கொந்தளித்து ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு தீனியை போடணும், ஒரு செய்திகளை போடணும், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களை வச்சு பேச வைக்கணும், இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை வச்சு பேசணும், மூத்த பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் திமுகவினுடைய தொங்கு சதைகளாக எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இருக்கக்கூடியவர்களை வச்சு பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு இது மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கா? பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஊழல்கள் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் இன்னைக்கு அதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை மடைமாற்றம் செய்யணும் தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. இன்னொரு பக்கம் என்னன்னா, தாவேகாவின் பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நேரமாக 10 நிமிஷமாக அந்த என்ட்ரன்ஸ்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காணொலியெல்லாம் வந்துச்சேன்னா இல்லை. இப்போ அதாவது ஒரு கட்டமைப்போடு நடத்துகிறாங்க, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னா இதுதான் புரோட்டோக்கால் ஒன்று இருக்குது. அப்போ அவர் யார் அப்படின்றத பார்த்து அவங்க வந்து தன்னிச்சையாக அனுப்பக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. அதுக்கு உரிய நபர்கள் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு இதுனா அது எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. அது என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இதை வேற ஒரு விமர்சிக்கிறாங்கண்ணா. ஒரு கட்சியை பாருங்க, ஒரு பொருளாளருக்கே இங்கே வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னா இதெல்லாம் கட்சியில் தானே, தமிழக வெற்றி கழகத்தில் தானே, அந்த கட்சி நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு தானே போயிருக்கிறாரு, வேற எந்த நிகழ்வுக்கும் போகல. அது யார் பிரச்சனை? அவங்களோட பிரச்சனை தானே. நீங்கள் உங்களுக்கு அவள் இல்லைன்றதுக்காக இதெல்லாம் போட்டு மென்னுக்கிட்டு இருப்பீங்களான்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்க அவங்க இப்போ சொல்லக்கூடியவர்கள்ட்ட வாங்க, பிரிகட்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது போன வருஷம் 2000 கோடி இங்கே முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிச்சு, எது தொழிற்சாலை அமைக்க போகிற மாதிரியும் பல 1000 பேருக்கு வேலை கொடுக்க போகிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு ராம்சாருக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக சொல்லப்படக்கூடிய சதுப்பு நிலங்களில் வந்து இன்னைக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் பேச சொல்லுங்கள். ரேஷன் கடையில் இவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்கு பேச சொல்லுங்கள். கக்கூசு ஊழலை பேச சொல்லுங்கள். சென்னையில் 5000 கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை போட்டு கால்வாய்கள் கட்டிட்டோம், ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு சொன்னவங்க எல்லாருமே முட்டளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு துணை முதல்வரும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு பேச சொல்லுங்கள். அதெல்லாம் பேசுறதுக்கு யாருக்கும் திராணியும் தகுதியும் முதுகெலும்பும் இருக்காது. மண்டிக்கிட்டு நக்கி பிழைப்பதான் அவர்களுடைய வேலை. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அறத்தோட பேசுறதுக்கு யார் இருக்கா? வந்து பேச சொல்லுங்கன்ற. நீ இவ்வளோ சொல்கிறீங்க. முதல்வரும் துணை முதல்வரும் பார்த்தீங்கன்னா ஆய்வுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு அடையார் முகத்துவாரம் என்னைக்கு ஆய்வு பண்ணீங்க? சமீபத்தில். மழை எப்போ வந்தது? நேற்று இன்னைக்கு ஆய்வு பண்ணுறீங்க, மழை எப்போ வருது? இன்னைக்கு தான் ஆய்வு பண்ணுவீங்களா? இதெல்லாம் காமெடியா, முட்டாள்தனமா இல்லை, தற்குறித்தனமா இல்லை? இதுதான் தற்குறித்தனம். ஆட்சியாளர்கள் தானே நீங்கள், நாட்டினுடைய முதன்மையான அமைச்சர் தானே, முதலமைச்சர் தானே, துணை முதல்வர் தானே. எப்போ பண்ணியிருக்கணும் ஆய்வு? இன்னைக்கு தான் நீங்கள் முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுப்பீங்களா? காமெடியா இருக்கா இல்லையா தேவா? இதையும் கடந்து போகுது இந்த ஊடகங்கள். அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு அந்த அரசியல் விமர்சகர்கள் எங்க போயிட்டாங்க? அந்த நடுநிலையாளர்கள் எங்க போயிட்டாங்க? வந்து பேச சொல்லுங்க. மக்களுடைய அவதியை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. மற்ற கதைகளை பத்தி பேசுறீங்க. அந்த கட்சியினுடைய பொருளாளர் உள்ள விடல நிறுத்தி, இது உங்க கட்சியில பெரிய பிரச்சனையா? உங்க கட்சியில இது பிரச்சனையா? 40,000 கண்ணாடி வந்தாலும் எல்லாத்தையுமே நாங்கள் சமாளிப்போன்ற மாதிரி அமைச்சர் மாசு சொல்லிட்டு இருக்காரு. மோட்டர் இருக்கு, மோட்டர் பம்பு செட்டு எல்லாம் இருக்கு. சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? உங்களுக்கு வெக்கப்பட வேணாம். நீங்க 5000 கோடி எங்க போச்சு? அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையே. மோட்டரை வச்சு அடிக்கிறதுக்கு இத்தனை 1000 கோடி செலவு பண்ணீங்க. வியப்பா இல்லையா? ஒரு சாமானியன் ஒரு 100 ரூபாய் ஏமாத்திர முடியுமா? அப்ப இவ்வளத்தையும் பண்ணிட்டு இந்த மக்கள்கிட்ட திருப்பியும் கூச்ச நாச்சமே இல்லாம மோட்டரை வச்சு தண்ணி இறைக்கிறோம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கப்பட வேணாம்? நீங்க நாளைக்கு எப்படி வந்து இந்த மக்களை சந்திச்சு நிப்பீங்க? ஓட்டு கேட்க போறீங்க. லஞ்ச லாவல்யங்கள்ல மூழ்கி போய் இருக்கக்கூடிய அமைச்சர்களை கூட்டு வந்தா, மக்களை வந்து 2ஆம் தர குடிகள் போல பேசக்கூடிய அமைச்சர்களை கூட்டிட்டு வந்தா, மக்கள் நல திட்டங்கள்ன்ற பேர்ல கோடி கோடியா கொள்ளையடிச்சு இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுப்பா
எவ்வளவு மழை வந்தாலும் சதுப்பு நிலங்கள்ல அந்த தண்ணிகள் எல்லாம் பாதுகாக்கப்படும் சதுப்பு நிலங்கள்லாம் இன்னைக்கு கொள்ளை போயிருக்கு. அதை வச்சா இன்னைக்கு அரப்பர் ஜெயராமன் பக்கம் பக்கமா பேசி இருக்கிறாரு. பேசுங்க. அதெல்லாம் பேச முடியாது உங்களால. அதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியாது, தகுதியும் இருக்காது. இன்னைக்கு நடந்த திமுகவினுடைய நகர ஆலோசனை கூட்டத்தில் இதுல கன்னியாகுமரி குளச்சல்ல என்ன நடந்திருக்கு? குளச்சல் ரஹீம் திமுக ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. கனிமொழி எம்பி கூட அதுல பங்கேற்று இருந்தாங்க. என்னன்னா அவர் வந்து சொல்றாங்க எங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்கல, எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க. எந்த இஸ்லாமியனை நீங்க அங்கீகரிச்சிருக்கீங்க? எந்த இஸ்லாமியரை நீங்க அங்கீகரிச்சிருக்கீங்க? ஆவடி நாசரும் செஞ்சி மஸ்தானும் நெல்லை வகாபும் தான் உங்களுக்கு இங்க இஸ்லாமியர் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியா நீங்க பாக்குறீங்க. அப்படிதானே? பொங்கி பொங்கி எழுந்து கத்துறானே, இத்தனை ஆண்டுகள் உழைச்சிருக்கேன்னு சொல்றானே, வெக்கமே இல்லாம வெளியில அனுப்புறீங்களா? அவனுடைய உழைப்பு என்னாச்சு? அவர் இஸ்லாமியர். திமுக தான் வந்து இஸ்லாமிய சமூக நீதி சொல்றாங்களே. எந்த அரண்? என்ன அரண் பண்ணிட்டீங்க? இஸ்லாமியர் திமுக ஒரு தலைவரை சொல்லுங்க, முதல் கட்ட தலைவர் ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. சமூக நீதி இயக்கம் தானே. அமைச்சர் இருக்காருங்க. எந்த அமைச்சர்? முதல் கட்ட தலைவர் ஒருத்தர் சொல்லுங்க தேவா. அமைச்சர் பதவியை புடிங்க விளையாடுனீங்களா இல்லையா? வேற எந்த அமைச்சர்ட்ட உங்களால புடுங்க முடிஞ்சிச்சு? செந்தில் பாலாஜி கிட்ட எடுத்த துறையை அவர் வந்த உடனே மறுநாள் உங்களுக்கு அவர்கிட்ட தானே கொடுக்க தோணிச்சு. பொன்முடி கிட்ட அவர்கிட்ட தானே கொடுக்க தோணிச்சு. ஆவடி நாசட்ட நீங்க அப்படி விளையாடுனீங்களா? செஞ்சி மஸ்தானுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டீங்களா? இந்த விளையாட்டெல்லாம் இந்த சிறுபான்மை மக்கள்கிட்ட தானே உங்களால வச்சுக்க முடியும். ஒட்டுமொத்த பேர் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டான். ஐ எம் சாரி, உங்களுக்கு இல்ல. அது வந்து திமுக உணர்ந்துருச்சுன்றீங்களா? இனிமே நம்ம இஸ்லாமியரோட வாக்கு இனிமே கிடைக்காது. சத்தியமா தெரியும், சத்தியமா தெரியும். அண்ணா திமுக ராஜேந்திர பாலாஜி ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஒரு ஊர்ல பேசினாரா இல்லையா? பாத்தீங்களா? எப்படி இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு நமக்கு வர போறது இல்ல சொல்லிட்டாரு. ஜெயக்குமார் பேசினாரா இல்லையா? நான் 40,000 இருந்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனா இப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இஸ்லாமியர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடல, ஆனா இனிமே நாங்க போக மாட்டோம். இப்ப திருப்பியும் நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போட போறது இல்ல. திமுக இன்னைக்கு அந்த நிலைக்கு தான் வந்துருச்சு. திமுகவுக்கு பக்கம் தான் எல்லாருடைய ஓட்டும் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாசிச சிந்தனை இதுதான். அவர்கள் பாசிசவாதிகள்னா நீங்க பாயாசவாதிகள்னு கேட்டாரு. ஒரு பொருளாளர் இன்னைக்கு கேட்டுக்கு வெளியில 10 நிமிஷம் நிக்க வச்சாங்க. ஒரு நகரத்துல நகர செயலாளராக இருந்தார், நீ கதறாரு. அவருடைய நிலை என்ன? அவருடைய உழைப்பு என்ன? கரவேட்டி கட்டிட்டு ஊர் முழுக்க பயணிச்சார்ல, ஒரு பேர் எடுத்திருக்காருல்ல. இந்த முதல்வரனுடைய தங்கையா சொல்லப்படக்கூடிய கனிமொழி அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, பக்கத்துல ஒரு அமைச்சர் உட்கார்ந்து இருக்காருல்ல, மனோ தங்கராஜ் உட்கார்ந்து இருக்காருல்ல. வெளிப்படையா தானே பேசுறாரு. சமூக நீதி மறுக்கப்பட்டுச்சா? மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சா? வெளியில அனுப்பிட்டீங்களா? இது உங்களுடன் ஸ்டாலினா? மக்களுடன் ஸ்டாலினா? என்ன சொல்ல போறீங்க? சமூக நீதி பாதுகாவலரா? சிறுபான்மை மக்களின் அரணா? இந்த நாடகத்தெல்லாம் இதோட நிறுத்திடுங்க. நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அதெல்லாம் இந்த அடிச்ச மழையில எல்லாமே கலைஞ்சு போச்சு. தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி இன்னைக்கு எங்க இந்த தமிழகத்துல கால் ஊனிச்சோ அதுல இருந்து நீங்க எல்லாத்தையுமே நரேட்டிவ் இப்ப கேரளா வரைக்கும் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. நரேட்டிவ் கேரளா வரைக்கும் அப்படின்னா ஆமா, அடுத்தது அங்க போயிட கூடாது இல்ல. அதை வச்சு ஒரு ராகுல் தரப்ப வந்து ஈர்த்திர கூடாது இல்ல. அது பெரிய லாபி. புரியுதுங்களா? நீங்க வீட்டுக்கு போறது உறுதி. என்ன மட்டமான சீட்ல ஜெயிக்க போறீங்க. அவர் தான் சொல்றாரு, முதல்ல சொல்றாரு என்னன்னா திமுகவும் காங்கிரஸும் ஒரே அணியில பயணிக்குது அப்படிங்கிறாரு. எந்த அணியில பயணிக்குது? செல்வ பெருந்தகை நேத்து ஒரு பேசுனது பாத்தீங்கல்ல, என்ன பேசினாரு? களவு செய்யப்பட்டு செல்வ பெருந்தகை உங்க மேலாம் நிறைய மரியாதை வச்சிருக்கேன் நான். புரியுதுங்களா? களவு செய்யப்பட்டு எடுத்து எப்படி ஒரு இத்தனை ஆண்டுகளா இருந்தாரு, வேற ஒரு கட்சியில பெரிய கட்சியில இருந்திருக்கிறாரு, இந்த கட்சிக்கு வந்திருக்கிறாரு, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு. இன்னைக்கு அங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. நீங்க பேசலாமா இந்த மாதிரி? உங்க கட்சியில உள்ள சாதாரண தொண்டன் பேசினா கூட இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்படிதானே? தேசிய அரசியல பேசக்கூடிய கட்சி தானே நீங்க. களவு செய்யப்பட்டு எடுத்துட்டாங்களாம் வீடியோ. அப்ப நீங்க பேசுறது எப்படி? உங்க முன்னாடி உள்ள அதுக்கு முன்னாடி எல்லாம் 2 வீடியோ வந்திருக்கு தெரியுமா? இதே மாதிரி கார்ல உட்கார்ந்துகிட்டு ஒருத்தட்ட பேசுவார் தெரியுமா? அப்ப இவருக்கு தெரியாம களவு பண்ணி ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாரா? அந்த வீடியோல என்ன சொல்றாரு? தாழ்த்தப்பட்ட மக்களின் பட்டியல் சமூக மக்களின் அரணா இருக்கிறாராம் முதல்வர். சாதிய ஆணவ வெறி பிடிச்சி இருக்குன்னு பேசுனது அதே செல்வ பெருந்தகை தான். அந்த பேச்சு அப்ப நாடக பேச்சா? வியூஸ்க்காக பேசினாரா? இல்லாத ஒண்ணு பேசிட்டாரா? திமுக மீது களங்கம் இல்ல வைக்குதுன்னு அவர் மேல கேச போடு, நீ சரியான ஆளா இருந்தா. இந்த திராணி எல்லாம் உங்கள்ட்ட இல்ல. மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த காலையில 9 மணிக்கெல்லாம் கதறாரு அண்ணன் வேல்முருகன். கதறினாரா இல்லையா? இதைத்தானங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்ன பேசுனேன்? இன்னைக்கு அதானே பேசுறேன். நான் மாத்தி பேசுறேனா? நீங்க மாத்தி பேசிட்டீங்கல்ல. மாற்றம் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க ஒரு பக்கம் நீங்க வந்து செல்வ பெருந்தகை சொல்றீங்க, இன்னொரு பக்கம் கருணாஸ் வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மிகப்பெரிய தலைவர், தமிழகத்துல நடந்த எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்துட்டாரு. என்ன கடந்த காலங்கள் வரலாறு பாத்தீங்கன்னா அவர் நிக்காத போராட்டமே கிடையாது. சினிமா பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. என்ன வைத்தெரிச்சலா இருக்கு. அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க. இந்த சரத்குமார், கருணாஸ் யார்? நீங்க எங்க போனீங்க? நீங்களாம் சாதிய ரீதியில ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு ஒரு பேரம் பேசி நீங்க ஒரு சீட்டை வாங்கி அதை தாண்டி வேற என்ன பண்ணிட்டீங்க? உங்க கட்சியை நீங்க எப்படி வேணா நடத்துங்க, அது இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. மக்களுக்காக வந்தீங்களான்னு எனக்கு வலிக்கும். நான் நின்றுருக்கேன், நீங்க வரல.
எத்தனை போராட்டங்களுக்கு வந்துட்டீங்க இந்த 4.5 ஆண்டுகள்ல. அன்னைக்கு போய் விமர்சனம் பண்ணி சட்டசபையில பாட்டெல்லாம் பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? அம்மா நீங்க நல்லா இருக்கணுமா, 100 ஆண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு, நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற என்ன பாட்டு பண்ணாரா? தேவா, நான் மக்களோட நின்று பயணம் பண்ணியிருக்கேன், பல வழக்குகளை வாங்கியிருக்கேன், மக்களுடைய வலியும் வேதனையிலும் பங்கெடுத்திருக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்காக போராட்ட காலத்தில் சமூக செயற்பாட்டாளர்களை ஒன்றிணைஞ்சு பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல இந்த காமெடியெல்லாம் பேசாதீங்க, வழியாக இருக்குது. அவர்கள்லாம் அதுக்கான தலைவர்களும் கிடையாது. ஆனால் நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து திருச்சியில் ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க. என்னன்னா, திருச்சி மாநாடப்ப அந்த கூட்டத்தில் வந்து பலியானாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஆறுதல் தெரிவிக்க மாட்டீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நிதி வழங்க மாட்டீங்களான்ற மாதிரி போஸ்டர்லாம் ஓட்டிட்டு இருக்காங்களேண்ணா, யாருண்ணா அது? அதுதான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம சகோதரர் ஈசிஆர் சரவணன் ஒருத்தர் இருக்கிறார், புறநகர் மாவட்ட செயலாளர். அவர் பேரை போட்டு வருங்கால முதல்வர்னு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த அண்ணன் அவர்களுக்கு ஒரு போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது. இதெல்லாம் திமுக காரங்க செட் பண்ணி பண்ணக்கூடியது, புரியுதுங்களா? அதாவது இவர்களுக்கான ஒரு இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்க பெரிய ஒரு அரசியல் அமைப்பு திமுகன்றது, அது இப்படி தகுடு பொடி ஆகும்னு அவங்க கற்பனையிலையும் நினைக்கலையே. தாவேக்காரனால இவ்வளோ பயந்துருச்சு. ஆமாம், வேற என்ன இருக்கு? 100 ஆண்டு கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட நமக்கு தாவேக்காவோட போகணுன்னு தான் சொல்றாங்க. நான் 14 ஆண்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன், 2010 இருந்து கட்சி நடத்தக்கூடிய சீமானவர்கள் ஓப்பனா பேட்டி கொடுத்தாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இப்ப என்னால காட்ட முடியும். தம்பி கொள்கை எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவரோட கூட்டணியினர். உங்க வாயை இப்ப எதை வச்சு கழுவுறது? அவரு தானே சொல்றாரு, என்னதான் ஒரு பண்ணையா இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு வருவாரு, இந்த பனையூர்ல இருக்க வாங்கின காசுக்கு பேசணும்ல, வீட்டை தாண்டி வெளியே வர வாங்கியிருக்குல்ல தேவா, பேசணும்ல. இப்போ ஒருத்தரை பரதேசின்னு சொன்னார் தெரியுமா? அவரு யார? இந்த முதல்வர் அங்கிள்னு சொல்லிட்டாருன்னு பொங்கி எழுந்தாருல்ல. ஆனா பரதேசின்ற வார்த்தை வந்து அன்பார்லிமெண்ட் வார்த்தை இல்லை, பேசலாம் சாதாரணமா, அதனால பேசிட்டாரு. இப்போ சமீப காலமா என்ன பேசுறாரு தெரியுமா? பங்காளி. எப்படி பங்காளி ஆனாங்க உனக்கு? இந்த இனத்தை அழித்ததற்கு காங்கிரஸும் இந்த திமுகவும் காரணம் தான் நீ கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்ப நீங்க எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்கன்னு பாக்குறீங்களா? இந்த மண்ணில் வேரோட புடுங்கி எடுப்பேன்ற மாதிரி சொன்னார் திமுகவை. சொன்னீங்கல்ல, எதை பிடுங்கி எடுத்தீங்க? வேரோட பிடுங்கி எடுப்பீங்கன்னு, எதை பிடுங்குனீங்க, எதை எடுத்தீங்க, எங்கே நட்டீங்க எனக்கு தெரியலையே. அதனால இந்த வாடகைத்தனமாக போகிறதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் அதுக்கு பேரே வேற, சரிங்களா? நீங்கள் வந்து 35 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களில் உங்களுக்கு சரியான கட்டமைப்புகள் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு பிரதான கட்சியாக யாரும் வரல. அந்த கட்சி வந்துருச்சு. அப்போ வரும்போதும் உங்களுடைய கொள்கையில் நீங்கள் பின்வாங்கிக்கிட்டீங்க. தனிச்சு தான் போட்டியிடுவேன்னு சொன்ன சீமான் கூட்டணி வைப்பேன்னு சொன்னார்ல. அப்போ உங்களுடைய கொள்கையை வித்தீங்களே, பெரியார் தான் கொள்கை, வித்துட்டீங்களே. அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேக்காக தான் இந்த கொள்கையுமே இல்லை, அதனால தான் நான் விமர்சிக்கிறேன் அப்படின்றாரு. சரி, வேற எதுவுமே தமிழ் தேசிய கொள்கையில அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி, சொல்லிட்டு போங்க, என்ன பிரச்சனை இருக்கு? வாங்க இந்த எலெக்ஷன்ல 2026 சந்திப்போம். உங்க கூட இருந்த கூடாரமே இன்னைக்கு காலியாகி போய் கிடக்குது. வாங்க, இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் நிற்கிறதுக்கு உரிமை இருக்கு. நான் கூட கடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். இது ஜனநாயக உரிமை, புரியுதுங்களா? யாருக்கு வேணா இருக்கு, நீங்களும் வாங்க போட்டியிடுங்க. இப்ப தெரியும் உங்களுக்கு எத்தனை % இருக்கு, 8% 7 80%. இந்த கூட்டம் இப்ப ஆறுதல் கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னா 1 மாசம் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து. அடுத்த கட்ட பரப்புரைக்கான பிளான் எல்லாம் எப்படி? எல்லாமே இருக்கு, எல்லாம் சிறப்பா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய அறிவிப்புகள் வெளிவரும். நிச்சயமாக மக்களை பார்க்கக்கூடிய சுற்றுப்பயணங்கள் தொடரும். ஏன்னா தாவேக்கா தொடர்பான வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. இல்ல, இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க பாருங்க, முன்கூட்டியே அனுமதி தரணும், ஒரு நாளைக்கு முன்னாடி அனுமதி கொடுக்க கூடாது, முன்கூட்டியே அனுமதி தரணும். எல்லா கட்சிகளுக்கும் என்ன வந்து நீங்க வந்து இப்ப நெறிமுறைகள் கொடுக்குறீங்களோ அது அவர்களும் நிபந்தனைகள்ல அவர்களுக்கும் அதே போலதான் இருக்கு. எல்லா கட்சிக்கும் சரிசமமா இருக்கணும்ன்றத கொடுத்துருக்கு. இதைதானே கேட்கிறோம். அண்ணா திமுகக்கு ஒரு மாதிரி, திமுகக்கு ஒரு மாதிரி, விசிகாக்கு ஒரு மாதிரி, கம்யூனிஸ்டுக்கு ஒரு மாதிரி, ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மாதிரி ஏன் கொடுக்குறீங்க? இதுதான் மாறணும்னு சொல்றோம். இறுதியா வந்து புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் அவர்கள்லாம் வந்து சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கு. இந்த விசாரணை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சம்மன்றது வந்து விசாரணைக்கான, அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அங்கே நடந்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளை வச்சு விசாரணை ஆணையம் அமைக்கணும்ன்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. அதுதான் வந்திருக்கு. அதை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. எம்எல் ரவி அவர்கள் அவருடைய நிறுவனராக இருக்கிறாரு, வழக்கறிஞர். அந்த அண்ணன் தான் வழக்கு தொடுக்கிறாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை அமைக்குது.
உச்சநீதிமன்றம். தமிழக வெற்றி கழகம் எங்கே சிபிஐ விசாரணை தாங்கன்னு கேட்கல. அவங்க கொடுக்கக்கூடிய சம்மனுக்கு ஆஜராக வேண்டியது கடமை, அவங்க பதில் கொடுப்பாங்க. ஓகே, நீங்க கேட்கல, சிபிஐ கேட்கல, ஆனா சிபிஐ வந்து அவங்கள கொடுத்துருக்காங்க, உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. இது வந்து எந்த வகையில் தாவேக்காவுக்கு பின்னடைவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பின்னடைவுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்பவுமே என்ன சொல்றேன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி வேணும்ன்றதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கா இல்லையா? அது கோரிக்கை வச்சிருக்கு. நாங்க அமைச்சு தரதுதான் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கா? இல்ல. அப்ப விசாரணை ஆணையம் கரெக்டா நடக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி குழு வேணும்னு கேட்டிருக்கு. ஆனா திமுக என்ன சொல்லிடுச்சு பாத்தீங்களா? பிஜேபியோட கையாளுன்னு சொன்னாங்க சிபிஐ, இப்ப இவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வாடகை கூடுற வேலை எல்லாம் பண்ணக்கூடியது அத்தனையும் வேலை தான். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, பதறி போய் மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு போறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, புரியுதுங்களா? கேட்டா பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க. ஆனா அடிக்கிற சொம்பு முழுக்க திமுகக்கு தான். அதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே இன்னைக்கு தெரியுது. மக்கள் அவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு யாரும் ஏமாறுவதற்கு தயாரா இல்ல. நீங்க அடிச்சு வச்சிருக்க கொள்ளைகளையும் சாராயத்தையும் ஊத்தி கொடுத்து இன்னைக்கு ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் காணல. ஒரு விஷயம், இந்த ஆறுதல் அழைச்சிட்டு வந்தாங்க அந்த ஆறுதல் கூட்டத்துக்கு, அல்ல சில பேர் வரல. அது சில பேர் வந்து திரு விஜய் மேலே அதிருப்தியா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. போலியான ஒரு கட்டமைப்பு. ஒரு 3-4 குடும்பங்கள் வரல. அவங்க வந்து இன்னைக்கு 30வது நாள்ன்றதுனால அவங்க குடும்ப சாங்கியமா ஏதோ பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு. அதுக்காக வந்து அவர்கள் முறைப்படி ஏதோ செய்வாங்க. அதை வந்து அதுக்கு மதிப்பளித்து அவர் வந்து நான் அப்புறமா திரும்ப உங்களை சந்திக்கிறேன்றதும் சொல்றாரு. இந்த சந்திப்புகள் இல்லை, திரும்பவும் நான் சொல்றேன், அவர் நிச்சயமாக ஒரு நாள் கரூர் போவார், இந்த மக்கள் அத்தனை பேரையும் சந்திப்பார். விரைவில் கரூருக்கு போறாரு நிச்சயமா. அதுல எந்த இடத்துலயுமே அவர் பின்வாங்கல. முதல் மாநாடு எப்படி நடக்கும், கட்சியினுடைய பேர் எப்படி அறிவிக்க போறேன், கொடி எப்படி அறிமுகப்படுத்த போறேன், மாநாடு தேதி என்ன அறிவிக்க போறேன், எந்த இடத்துல நடத்த போறேன், 2ஆம் கட்ட மாநாடு, தேர்தல் முகவர்களுடைய கூட்டம், அடுத்த பரப்புரை, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ இனிமேல் வந்து தாவேக்கால வந்து எல்லா வேலைகளும் விறுவிறுன்னு இருக்கும்ன்றீங்க? ஆல்ரெடி விறுவிறுன்னு தான் இருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே விறுவிறுன்னு இருக்கிறதுக்கு காரணமே தமிழக வெற்றி கழகம் தான். மறுக்கிறீங்களா? இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியலும் அதை நோக்கி தானே இருக்குது. நீங்க பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசுங்க, யாரை நோக்கி இருக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் தமிழக அரசியலும் களமும் எப்படி இருக்கு? தாவேக்கா விஜய் அதுதான். 1 வயசு குழந்தை, 1.5 வயசு, சினிமா பிரபலம், கேமரா, வெளிச்சம் அடிச்சு எல்லாம் தகுடு பொடியா போயிடுச்சா? இன்னைக்கு போங்க ஒப்பாரி வைக்கிறதுக்கு கருத்து கணிப்பை எடுத்துக்கிட்டு, உண்மையான கருத்து கணிப்பா வாயில போய் கேளுங்க. கேமராவெல்லாம் எடுக்காம எல்லா மக்களையும் சந்திச்சு யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்றது நாண்டுகிட்டு செத்தா கூட மாறாது. ஓகே, நான் நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம இன்னைக்கு பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. வாழ்த்துக்கள்.